Hello guys, welcome to cookinggeeta.com. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் இப்போ ஒரு கொத்தமல்லி தொக்கு தாங்க பண்ண போகிறோம். அவ்வளோ அட்டகாசமாக இந்த மாதிரி நம்ம பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம இதை வச்சு ஓட்டிக்கலாம். எப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கெட்டு போகாதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படும் போது சுட பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெயை விட்டால் நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி விட போகிறதில்ல. தண்ணி விட்டால் தான் ஒரு மாதிரி வீணாக போயிடும். ஒரு கட்டை அளவுக்கு நான் கொத்தமல்லி வாங்கியிருக்கேன். இந்த கட்டை வாங்கி நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா மண் நிறையா இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோங்கிறத சொல்கிறேன். ஒரு கடாயை போட்டுட்டு எண்ணெயை கொஞ்சமாக விட்டு கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, அப்புறம் புளி 4 காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், கொஞ்சம் மிளகு, அப்புறம் எல்லாத்தையும் போட்டு வறுத்து பொன்னிறமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெயை விட்டுட்டு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சது நல்லா வதக்கிடுங்க. நான் தண்டுகளோடு தான் போடுறேன். ஏன்னா அதுலேயும் சத்துக்கள் இருக்குது, தூக்கி போடக்கூடாது. அதுக்கப்புறம் மிளகாய் அந்த எல்லாம் வறுத்த பொருள்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் எண்ணெயை விட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு வாசனைக்கு நல்லா கமகமன் பெருங்காயத்தூளை போட்டு இந்த கொத்தமல்லியை அரைச்சி வைத்த விழுதையும் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அட்டகாசமான ஒரு கொத்தமல்லி தொக்கு ரெடி. நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாத்தில் அப்படியே போட்டு அப்படியே பரட்டி அப்படியே உருட்டி அடிச்சிங்கன்னா டக்கராக இருக்கும் கொத்தமல்லி தொக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை நம்ம சேனலுக்கு சொல்லுங்கள். நம்ம அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.